எங்க ஓடுறீங்க? இந்த புண்ணால கட்டுவனுக்கு போற வழியை சொல்லிட்டு போலாங்கப்பா. இளங்காற்று வீசுதே. துளசி நல்ல வாசம் அடிக்குது. இதை வந்து அனுபவிச்சு பார்க்கணும். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் கிரீஸில் உள்ள ஒரு ஐலண்டில் தான் நிற்கிறேன், கிரேட்டில். இங்கே ஒரு அழகான இடத்தை பார்க்க வந்திருக்கேன். இது ஒரு அழகான இடம் இல்லை, எல்லாமே அழகாக தான் இருக்கு. மலை தொடர்ச்சிகள் நல்ல மலையாக இருக்கு. இதெல்லாம் தோட்டங்கள், அதெல்லாம் வந்து கிரேப்ஸ் தோட்டம். அங்கே ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க. மாடை காணல, ஆடு தான் நிற்கிது. ஆக்கள் தோட்டங்கள் இங்கே பார்த்து கொண்டு போவோம். இன்னொரு அழகான இடம் என்ன, காற்றுமே வைக்கண்ட அவ்வளோ இல்லை. நல்ல காற்று அடிக்குது. காற்று சுவாத்தியத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ இங்கே போக வேண்டி வருவேன்னு நிற்கிறேன். இங்கிட்டு போகிறோமா இங்கிட்டு போகிறோமா தெரியல, பார்ப்போம். இல்லை போட் போட இல்லை. இதில் ஆடு மாடு நின்றாலும் கேட்கலாம், இதுக்களால் போகலாம்ண்டு. பாட்டையும் காண இல்லை. இது வந்து ஒளியுது. இல்லை இல்லை, இது ஒளியுது இல்லை. இது ஒரு வித்தியாசமான காரியம். முள்ளு மரம், இப்படி வடிவான வீடு ரெண்டு. இதுக்குள்ள கார் ஓடி வர கிடைச்சது. பெரிய பெரிய கல் கிடக்கு, கார் டயரை குத்திடும். பாப்பா எங்க இருக்குண்டு. எங்களை பார்த்தோன்னா ஓடுது, வழி இருப்போம்னு பார்த்தா ஓடுது. அது எங்க ஓடுறீங்க? இந்த புண்ணால கட்டுவனுக்கு போற வழியை சொல்லிட்டு போலாங்கப்பா. இருங்க, உங்களை போட்டு விடலாம். ஓடுறீங்கன்னு உங்களுக்கு வச்சு விட்றேன்டை. இப்படி நாங்கள் செருப்போட தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஏனண்டா தண்ணி இருக்கு, வேணும் குடிக்க போயிடும். ஆடு கோவிச்சுக்காது, வேணும் நேரத்துக்கு குடி. அது தண்ணிக்கிட்ட போனோடனே கத்துது, இந்த தண்ணியை குடிக்காங்கடா. என்ன செய்யுது? மாமிங்க சென்று போய் மாதிரி உண்டு. கண்ணில் வகை, கையில் வகை. சடாப் வந்தலண்டா போடுவேன் சூப். ஆடு வளர்க்குறாங்க. வளர்ப்பாடு வெளியே நிற்கிறாங்க, கல்லுக்குள்ள ஒழிச்சுட்டு நிற்கிறாங்க. ஹலோ ஹலோ, இங்கே வாங்கடாப்பா. மணியெல்லாம் கட்டி விட்டுருக்கு. ஒரு கிலோ ஆட்டு வச்சு என்ன விலை? டூ எக்ஸ்பென்சிவ். ஐ எம் வெஜிடேரியன். குட். வா, தனியாக மாட்டிட்டாண்டே, ஒன்று அமர்த்துறேன். இளங்காற்று வீசுதே. இதுக்குள்ள கட்டிலெல்லாம் போட்டு கிடாக்கு. இந்த வேலை செய்கிறார்கள், ஆடு மேய்க்கிறார்கள், இந்த தங்குறார்கள். அதே பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. காட்டுறதுல பெரிய பெரிய வாடி. இது கீழே ஆடு நிற்கிது. நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே போய் மேலே ஏறி போவோம். கொஞ்சம் வழி இருக்கு, நடக்கும். பாப்பா என்னமா இருக்குன்னு. ஆனால் உண்மையாக இந்த இடத்தை பார்க்குறது, இதில் நிற்க உண்மை
சந்தோஷமாக இருக்குது. கலர் அடிச்சுட்ருக்கு. அங்கே உள்ள ஆடுகளுக்கு சிவப்பு அடிச்சுட்ருக்கு, அது வேறு ஒரு ஆண்டு ஆடு. இது நீலம் அடிச்சு விட்ருக்கு, இது வேறு ஒரு ஆண்டு ஆடு. ஆடு வளர்ப்பு தான் இங்கே மெயினண்டா. ஆட்டிறைச்சி, ஆட்டுப்பால், ஆட்டு தயிர் எல்லாம் மலிவாக இருக்கணும். ஆட்டு தயிர் இருக்கா மக்களுக்கான தூரம் ஏறி வந்துட்டோம். வழியை காண இல்லை. மலையில் தொங்க இருந்து பார்த்தேன், அந்த மலைக்கு கிட்ட வந்துட்டோம். அன்டச்சபிள் அன்டச்சபிள். இவரப்பா தூரத்தில் இருந்து வாக்கு இதுக்கெல்லாம் ஏற போகிறோமான் இருக்கும். இந்த ஏறி வந்துட்டோம். ஒரு மாதிரி இந்த கீழுக்கு தான் நீரோடு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீர் இருக்கோ தெரியா பார்ப்போம். இது என்ன பாரு புல்லு. இந்த இதுக்களால் இறங்கி போனால் கீழே நீர்வீழ்ச்சி, ஓடை, அருவி, குருவி. வாவ் வடிதான். இந்த கல் வந்து தலையில் விழுந்தா சரி. இதுக்கண்ட ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதைக்கால அடித்து அள்ளி கொண்டு போகணும். நடந்து போகிறதுக்கும் மேலே நான் இன்றைக்கு என்னென்னா அவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்ல ஒரு காற்று கொண்டு அடிக்குது. நல்ல காற்று நல்லா இருக்குது. அந்த வெயில் இந்த அகோரம் தெரியவே இல்லை. இப்போ இங்கே 12:30 மணி மத்தியானம். ஒன்றும் செய்யலை. கூடுதலான பின்னேரத்தில் வந்தால் இப்போ இந்த இருட்டிடும். விடியவில் வலிக்கிட்டோன்னே டக்குண்டு அது வெயில் வந்துடும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்படியான இடத்த பார்க்கணும். ஆனால் அதுக்கு தண்ணி போத்தல் பேக்கில் எடுத்து வச்சு கொள்ளணும். நல்ல ஷூ போட்டு கொள்ளணும். கொண்டு நடந்து வந்து பார்த்துட்டு போகலாம். இப்படியான இடங்கள் நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் பார்க்கவே மேலாது, பார்க்க போகவும் நேரம் காணாது. எல்லாத்தையும் எடுத்து போடவும் இல்லாது. வந்து நீங்கள் பாருங்கள். கட்டாயம் இந்த வராத ஆக்கள் பார்த்தாக்கள் வந்து பார்த்துட்டு போனாக்களுக்கோ இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன்னு இந்த பழைய நினைவுகள் வரும். பார்க்கவே இல்லாத ஆக்கள், வரவே இல்லாத ஆக்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கொள்ளலாம். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வர வீடியோஸ் வரும், ஷேர் பண்ணுங்கள். இம்ப்ரோஸ் sanitation. பாதையப்பா கல். இந்த ஒருத்தன் நிற்கான். ஆஹா வந்தானுங்கடா கடிச்சிருவானு அங்கடாக்கு. பாருங்க நடக்கு. ஓகே ஓகே இல்லை நீ வர அம்மேண்டு. என்னடா கொடுமை இது. நாயை கட்டி வச்சிருக்கேன். அவுத்து விட்டாங்களோ இருக்கிற கைக்கு பசிக்கு தின்றும் போல. ஆமாம் டேஸ்டப்பா இங்கே இந்த பழம் நல்லா இருக்கு. இங்கே நல்லா பிடிங்கிட்டுக்கலாம் நாய் விட்டுச்சான்.
நாய் விட்டு நாய். அந்த ஆடு பேசாமல் இருக்குது. அப்பாவி ஆட்டை பிடிச்சி தின்னுறோம். இந்த குலைக்கிற கடிக்கிற நாயாச்சும் அவுட்டுடுறோம். அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். வியட்நாம்காரங்கள் மாதிரி தான். முறையான நாய் 2 வளர்த்தா இந்த காட்டுக்குள்ளே ஒருத்தராலே ஒன்றும் செய்யலாது. குறுக்கு பாதையால் வந்தாச்சு நீங்கள். இப்படியான இந்த மலைக்கு கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சாப்பாடுகள் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குண்டு இந்த வெராண்டா சொல்கிறது. வா, நல்லா காற்று. You can go upstairs. அப்ஸ்டேர்ஸில் போயிட்டு காட்டுறோம். போய் கோ அப்ஸ்டேர்ஸ். தேங்க்யூ. அப்ஸ்டேர்ஸில் போயிட்டு அப்ஸ்டேர்ஸில் போனால் வாவ் பாருங்க. என்ன வேணும்னா துளசி நல்ல வாசம் அடிக்குது. ஒரு வடிவான ஒரே ஒன்று நிற்கிது, பார்ப்போம். நல்ல வடிவான லொரி சூப்பராக இருக்கு. வடிவான ஜெயிச்சப்பா. வாவ். ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போய் கும்பிடலாது. உள்ள போட்டிருக்கு. சுற்றி எடுப்போம். அது சரி, அதையும் துறப்பான். ஆனால் திறந்து விட்டா சனம் கும்பிட்டு கொண்டு போகும். போகிற வார சனங்கள். ஓகே, அடிவாக இருக்கு. இங்கே உள்ள மரங்கள் அதுகள் எல்லாம் அந்த வடிவம் என்ன அதுக்கு நல்ல இந்த நிழல், இந்த காற்று, இதெல்லாம் ஒரு வேறு அவ்வளவு இனிமை. இதை வந்து அனுபவிச்சு பார்க்கணும். இந்த இதுக்குள்ள என்ன வந்துருக்கு. யா, ஸ்டோர் ரூம் க்ளோஸ். இது என்ன மரம் வேண்டா, எல்லா இடத்துலையும் நிற்கிதுங்க. உங்கள் மசக்குட்டி மரம், மசக்குட்டி பழம்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ காய காணலை. இதை டொச்சில் வந்து மவுல் பேன்னு சொல்கிறது. அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெர்மனியில் இருக்குது. எல்லா இடமும் இல்லை, சில இடங்கள் இருக்குது. இப்போ அந்த அள்ளி லிடில் வந்து கண்டு கொண்டு விற்கிறாங்க. சில ஃப்ளவர் ஷாப்ஸ்லையும் வாங்கலாம். வாங்கி நீங்கள் வைக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு வருது. ஊரில்ங்கிற வீட்டில் பெண்ணாம் பெரிய மரம் நின்றது. ஆனால் அப்படி உயரமாக இல்லாமல் அப்படி ஒரு அளவில் அப்படி சடைச்சு அப்படி சைட்டாக வளரும். முப்பைய பழம் இந்த அளவில் ஒரு பழம் பச்சையாக இருக்கும், அப்புறம் சிவப்பாக இருக்கும், அப்புறம் கருப்பாக இருக்க. சிவப்பாக இருக்க புளிக்கும், பச்சை வாயில் வைக்கலாம் புளிக்கும், கருப்பாக வந்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ இந்த ஊரில் ஒரு டைம் இல்லை. இந்த மரம் முந்தைய ஒரு காலத்தில் இருந்தது. ஓ,
இந்த சேர்ச் உண்டு பாருங்க, இந்த வடிவாக இருக்குது. ஒரு மலைக்கு கீழே ஒரு தனியாக ஒரு சேர்ச் உண்டு. அப்படி சின்ன சின்ன சேர்ச்சுகள் இருக்குது, கொஞ்சம் வடிவாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஆடெல்லாம் நிற்கிது. இதுக்குள்ளே ஒர்கானிக் ஃபார்ம் போட்டிருந்துச்சு இந்த ரோட் ஓரத்தில். போட் 50 மீட்டர் போட்டிருந்தது. நான் இதுக்குள்ளே வாகனத்தோட வரல, மேலே பார்க் பண்ணிவிட்டு கீழே செக் பண்ண வந்திருக்குறேன். ஒர்கானிக் ஃபார்ம்னா இங்கே வந்து இந்த ஒர்கானிக் ஐட்டங்கள் எல்லாம் விற்பாங்க, அதில் போட்டிருக்கு. ஃபார்ம் 50 மீட்டர்லேருந்து போட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 100 மீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டேன். காணையில் ஒன்றையும் எல்லாம் ஒலீவ் மரம் தான் நிற்கிது, ஃபுல்லாக ஒலீவ்ஸ். கொஞ்சம் கீழே போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது எல்லாம் ஒலீவ்ஸ் தான் இதில் நிற்கிறதெல்லாம். டேஸ்ட் பண்ணணுமா? ஃப்ரீ. இங்கே 50 மீட்டர் இருந்தாங்களோ அதை போட்டாங்க. நடக்க ஒரு காணவே இல்லை, கண்ணு கட்டு நூறதுக்கு. என்ன பிரச்சனைண்டா, இதுக்குள்ளே வளைஞ்செல்லாம் போகிற வழியா எதுக்குள்ள இருக்குன்றே தெரியாது. ஒர்கானிக் ஃபார்ம் பெருசாக போட்டாங்க. கொண்டே காண இல்லை இங்கே 50 மீட்டரில். It's going to be an organic farm around here. Wrong turn. So I'm going to go back. I took the wrong turn. ஆடுதான் நிற்கிது. இந்த ஃபார்ம் வந்து அங்கே இருக்குது. எல்லாம் தோட்டங்கள், மரங்கள், செடியெல்லாம் நட்டுருக்கு. நான் இங்கே வந்து இறங்கி அதுக்குள்ளெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு டேஸ்ட் பண்ணிக்கொண்டு எல்லாம் வாங்கி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கணும். ஆனால் இதை பார்த்தா ஆட்டு பண்ண மாதிரி தான் கிடக்குது. ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி காண இல்லை. இதுக்குள்ள ஒன்றையும் காண இல்லை. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். எந்த பெரிய மலைக்கு மேலே வந்தாச்சு. இது பார்த்தீங்களா, இது ஒரு க்ளோஸ் உண்டு. இப்போ மூடி இருக்குது. இப்போ இந்த டைமுக்கு உள்ளுக்கு போயிடலாம். அதெல்லாம் வடிவாக இருக்குது. திரும்பி போய்க்கலாம் எடுப்போம். இப்போ எந்த மலை உச்சியில் வந்திருக்க வேண்டாம். இந்த ஹலோ இந்த மலையெல்லாம் கீழே இருந்து மேலே வாத்தினாங்க. இப்போ இந்த மலையிலேயே வந்துட்டோம், நிற்கிறோம். இந்த இதில் சில நேரம் அந்த ஆவடத்துக்கு போவோம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அப்போ அந்த மலை கீழே இருந்த எடுத்த மலை. ஓயா, இப்படியே வந்திருக்கேன். பார்ப்போம். வந்து அதில் இருக்க அங்கே தான் போக போகிறோமான்னு தெரியா. பார்ப்போமா. என்ன பாரு, இதுக்குள்ளான் போகணும் தெரியா. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குண்டு செஞ்சுட்டாலே. Relax. Oh dia. இங்கே இதுக்கெல்லாம் பெருமங்கை பிரச்சனை இல்லை. பதினஞ்சு நிமிஷம் அங்கே இருந்து நடந்து போனால் வரும் வந்து சொன்னான். வரும், ஆனால் வராது. பார்ப்போம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. அந்த சர்ச் வந்து இந்த டைமில் வந்து இப்போ அதை தாண்டி வந்திருக்கேன். அது வந்து மூடி இருக்குது. இப்போ ஒரு குகை ஒன்றுக்கு போய்கொண்டிருக்கேன். அந்த குகையை வந்து பார்க்கலாம். அது இப்போ நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 2 பெரிய ஆக்களுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ், சின்ன ஆக்களுக்கு இல்லை. அப்போ என்ட்ரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதிலிருந்து இது 15 நிமிஷம் நடந்து போகணும்னு சொன்னவர். ஷூ போட்டு போகணும், தண்ணி போத்தல் கொண்டு போகணுண்டு. அப்போ இதில் வர தான் தெரியுது நடக்கும். நம்மளா இது
சனங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான், இல்லைன்னு இல்லை, நல்ல வழிதான் இருக்குது. ஒரு தண்ணி கொண்டு போகணும் குடிச்சு போகிறதுக்கு. வெயில் டைமில் வந்தால் விடிய வரணும், இல்லை மத்தியானத்துலாம் வரணும், வேறு வழி இல்லை. பின்னத்தில் வந்தால் இருந்துடும், பாதைகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஓடுறதுக்கு. பாவி மக்கா 15 நிமிஷம் வேண்டாம். நான் இப்போ நடந்து கொண்டே இருக்கேன், இடம் வந்ததை காண இல்லை. இந்த மரத்துக்குள்ள ஒரு டீயும் பண்ணும் வச்சு எடுத்துருந்தாங்கண்ணா, குடிச்சு கொண்டு போயிருக்கலாம். சரி, டீ பண்ணாங்கண்ணா, ஒரு இளநீ அதையாவது விற்றாங்கடா. சரி பரவாயில்ல, இந்த மரமாக நிற்குது. இது வேறு வாழ்வாண்டு கத்தி கொண்டு விரிஞ்சா பொழுது விட்டா. ஆக்கள் கண்ணுக்கு தெரியாது, தொண்டை மட்டும் பெருசு. காட்டுறது இங்கே நிற்குதுண்டு நினைக்கிறேன். வந்துட்டவன் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. பார்ப்போம், இது மாதிரி அங்கேயும் ஒன்று இல்லையா, சனங்கள் இங்கே நிற்கிது. இதாகத்தான் இருக்கும். இதில் ஒரு 2 பேர் நிற்கணும், வயசுல நாங்கள் வந்திருக்காங்க குத்தி இருந்துக்கிட்டு. ஆனால் இது மட்டும் இல்லை, இதிலேருந்து இந்த அங்கெல்லாம் போகுது. இதுதான் இடம் மெயின். இந்த போகுது பாருங்க, சுற்றி காட்டுறேன். இதுதான் அந்த குகை. இது ஒரு சர்ச்சாக இருந்திருக்கு போல். 5 குருசு இருக்குது. அப்பு சாமியை தொட்டு கும்பிட்டு போக வேண்டியா. குகை ஐயா நல்லா இருக்கு. வந்துட்டோம். ஓ, ஜப்பானில் சைப்ரஸில் நான் இப்படி போயெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு இடம் தான் இது. குகைக்குள்ளே எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இந்த இருக்குது. மணி அடிக்கிற பாருங்க. சத்தம் கேட்குது. ஒரு ஸ்பெஷல் இடம். இப்போ விளங்க 7 கடல் 7 மலை தாண்டி உண்மை இது என்னத்தை பார்க்க வந்திருக்கேன்னு. இது எல்லாருக்கும் கிடைக்காது பார்க்க. இதுக்குள்ள அப்படி நல்லா இருக்கு. அவ்வளோ அதிசயம் உண்டு. இருட்டுக்குள்ள கொஞ்சம் தெரியுதோ தெரியா பார்க்கணும். அப்படியே போகுது ஒரு பயங்கர கேப் குகை வந்து அப்படியே சுற்றி அடித்து கொண்டு இருட்டு. இதில் படி மாதிரி செய்து அதில் வச்சிருக்கு. காட்டுறோம் சாமி இருக்கு கும்பிடுறது. மெழுகுதிரியை கொளுத்தி கும்பிட்டு போவோம். மெழுகுதிரி காசை போட்டு மெழுகுதிரியை கும்பிட்டு போக வேண்டியா. அப்படி இருக்கு. இப்படி ஒரு சர்ச் போய் கும்பிட குடைக்குமா எல்லாருக்கும். பாருங்க இப்படி இருக்காண்டு. வந்தால் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் இங்கே வந்து பார்க்கணும். கும்பிட்டு போங்க எல்லாரும். இதுக்குள்ள என்ன இருக்குண்டா, கிணறு இருக்குண்டா. கிணறு இருக்கு. உடஞ்சி போயிருக்கு. நெட் போட்டுருக்காங்க.
வா ஓகே பார்த்தாச்சு, பார்க்க வேண்டிய இடம். 15 நிமிஷத்தில் கீழே போயிடலாம். கொண்டு வாங்க, போகிறதுல பிரச்சனை இல்லை. 15 நிமிஷம் மேலே வரும்போது அதை நீங்கள் 3 அளவு இருக்கணும். அப்படி தான் கணக்கு பார்க்கணும். இந்தா அங்கே போய் அப்படி போய் மேலே ஏறணும். வெக்கடியமான தூரம் ஏறிட்டு படத்தை வந்துட்டு தான் பார்த்தா இன்னும் வேற கிடக்கு. சரி, ஏதோ பார்க்க வந்த விஷயத்த நல்ல விஷயம் பார்த்தாச்சு. இது வேர்த்தான் இதுக்கு உண்மையாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த அதையும் தான் பார்க்கல. சரி, பரவாயில்ல. நன்றி, வணக்கம். மூடி வச்சுக்காங்க இங்கே கள்ளி பப்பைய எனக்கு எல்லாரும் கொஞ்சம் அந்த வடிவான